அனைவருக்கும் வணக்கம். 21 வாரத்தில் திருமண தடை விலக முருகன் பரிகாரம். காலத்தில் பயிர் செய் என்று சொல்வார்கள் நம்முடைய முன்னோர்கள். எந்தெந்த காலத்தில் எந்தெந்த நல்லது நடக்க வேண்டுமோ அந்தந்த காலத்தில் அந்தந்த நல்லதை செய்துவிட வேண்டும். பிள்ளைகளுக்கு அந்தந்த வயதில் நடக்க வேண்டியது நல்லது. அந்தந்த வயதில் நடந்துவிட வேண்டும். அதிலும் குறிப்பாக திருமணம். இந்த திருமண தடை இருக்கக்கூடிய வீடுகளில் பெற்றவர்களுக்கு கஷ்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். திருமணம் செய்யக்கூடிய காலம் தள்ளி போக போக பெற்றவர்களுக்கு மனபாரம் ஏறிக்கொண்டே செல்லும். பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என்றால் பெற்றவர்கள் கஷ்டத்தை வார்த்தையால் சொல்ல முடியாது. உங்களுடைய வீட்டிலும் யாருக்காவது திருமணத்தை தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதா? இந்த எளிய ஆன்மீக பரிகாரத்தை உங்களுக்கு தான் முருகனை மனதார நினைத்து இந்த வீடியோவை பார்க்கலாம். திருமணம் நடக்கவில்லை என்றால் ஜாதக கட்டத்தை பார்த்துவிட்டு ஜோதிடர் எத்தனையோ பரிகாரங்களை சொல்வார். எத்தனையோ கோவிலுக்கு சென்று வர சொல்லி அனுப்புவார். ஆனால் எல்லோரும் அந்த பரிகாரத்தை செய்ய முடியாது. எல்லாராலும் அந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு சென்று வர முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன செய்வது? பரிகாரம் செய்ய முடியும் என்றால் உங்கள் ஜாதகத்தில் ஏற்ப நீங்கள் பரிகாரத்தை செய்யலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இருப்பினும் அனைவராலும் செய்யப்படக்கூடிய ஒரு எளிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த முருகன் பரிகாரம். மாதத்தில் 4 நாள் செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை, விசாகம் இந்த 4 நாட்கள் வரும். இந்த 4 நாட்கள் எல்லாம் எப்போது வருகிறதோ அன்று காலண்டரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வளர்ப்பிறை, தேய்பிறை அதெல்லாம் கணக்கு பார்க்க வேண்டாம். வளர்ப்பிறை வரும் சஷ்டி, கிருத்திகை, விசாகம் நட்சத்திரம்தான் பின் செல்லக்கூடிய இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். தேய்பிறையில் வரும் இந்த நாட்களில் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த நாட்களில் முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு 2 நெய் தீபங்கள் மட்டும் ஏற்றி வைத்துவிட்டு முருகனுக்கு செவ்வரளி பூவால் கட்டப்பட்ட பூ மாலையை வாங்கி தர வேண்டும். செவ்வரி பூக்களை கட்டி 1 முழம் 2 முழம் கொடுத்தாலும் தவறு கிடையாது. செவ்வரளியை மாலையாக வாங்கி முருகனுக்கு சாத்தினாலும் தவறு கிடையாது. அது உங்களுக்கு வசதியாக பொறுத்தது. 3-6 மாதங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து இந்த முறையில் வழிபாடு செய்து வர ஜாதக கட்டத்தில் எவ்வளோ பெரிய திருமண தடை இருந்தாலும் அது விலகும். யாருக்கு திருமணம் நடக்கவில்லையோ குறிப்பிட்ட நபரின் அந்த கையால் இந்த பூ மாலையை கொண்டு போய் முருகனுக்கு கொடுக்கணும். அப்போதுதான் பரிகாரம் சீக்கிரமாக செய்யலாம். திருமண வயதை கடந்து சில பேர் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட உங்களுக்கு ஏற்ற வரனை அந்த முருகப்பெருமான் காட்டி கொடுப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.